சென்னையின் தென் சென்னையிலுடைய முக்கிய ரவுடியாக பார்க்கப்பட்ட தலைமறைவு குற்றவாளி சிசிங் ராஜா இன்று அதிகாலை என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார் சென்னை போலீசாரால். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த 4 நாட்களில் இது 2வது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இந்த சிசிங் ராஜாவை கடந்த 1 மாதத்திற்கு மேலாக சென்னை போலீசார் தேடி வந்த நிலையில் தற்போது நேற்று மதியம் கைது செய்யப்பட்ட இவர் தற்போது இன்று அதிகாலையில் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த சென்னை போலீசாரால் இவர் பார்த்தீங்கன்னா A+ குற்றவாளியாக இவர் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்து இவர் போலீசார் தேடி வந்தனர். குறிப்பாக கடந்த 1 மாதமாக இவர் ஆந்திராவில் பதுங்கியிருந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவரது மனைவியிடமும் போலீசார் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு விசாரணை செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து தலைமறைவாகி இருந்து வந்தவரை தற்போது போலீசார் நேற்று சென்னை போலீசார் கைது செய்து அழைத்து வந்திருந்தனர். இந்த நிலையில் இவர் சென்னை சோழிங்கநல்லூர் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பக்கிங்ஹாம் கால்வாய் கரையோரத்தில் வைத்து என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பகுதியில் இவர் ஆயுதங்களை வைத்து பதுக்கி வைத்திருந்தார். அந்த ஆயுதங்களை அவர் போலீசாரிடம் அடையாளம் காட்ட வந்தபோது அந்த ஆயுதங்களை கொண்டே போலீசாரை தாக்கியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக போலீசாருடைய வாகனத்தில் அவர் துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. அதன் காரணமாக வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் விமல் அவர் தலைமையிலான குழுவினர் இன்ஸ்பெக்டர் விமல் 2 ரவுண்ட் துப்பாக்கியால் சுட்டிருக்கிறார். ஒரு ரவுண்ட் அவரது மார்பில், அதாவது சிசிங் ராஜாவினுடைய மார்பில் பாய்ந்திருக்கிறது. மற்றொரு குண்டு வெளிப்பகுதியில் தாக்கியிருக்கிறது. இந்த 2 துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்ததில் ஒரு குண்டு அவர் மார்பில் பட்டு அவர் உயிரிழந்திருக்கிறார். இவர் மீது இதுவரை பார்த்தீங்கன்னா ஆக்டிங் கேஸாக மொத்தமாக 30 கேஸ் இவர் மேலே இருக்குது. மொத்தம் 5 கொலை வழக்குகள் இருக்கக்கூடிய நிலையில் 5 கொலை வழக்கு மற்றும் ஆட்கடத்தல், செயின் பறிப்பு உள்ளிட்ட அனைத்து குற்ற சம்பவங்களும் இவர் மீது இருக்கிறது. கிட்டத்தட்ட 43 வயதாகக்கூடிய சிசிங் ராஜா மீது பார்த்தீங்கன்னா 20 வருடங்களுக்கு மேலாக கொலை குற்ற வழக்கு சம்பவங்கள் இவர் மீது இருக்கிறது. குறிப்பாக 2009 இவர் மீது இந்த கொலை வழக்கு சம்பவங்கள் எல்லாம் கிட்னாப்பிங், மர்டர், அட்டெம்ப்ட் மர்டர் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக இவருடைய இந்த வட சென்னை மற்றும் சென்னையினுடைய முக்கிய குற்றவாளிகளாக பார்க்கக்கூடிய சிசிங் ராஜா போன்றவர்கள் எல்லாம் ஆந்திராவில் முகாமிட்டு இருக்கிறது. குறிப்பாக ஆந்திரா, கர்நாடகா போன்ற பகுதிகளில் இவர் முகாமிட்டு இவரது குடும்பம், இவருக்கு 2 மனைவி, சென்னையில் ஒரு மனைவி, ஆந்திராவில் ஒரு மனைவி இருக்கிறார்கள். இவர் இந்த சம்பவம் ஏதாவது ஒரு கொலை திட்டமோ சம்பவங்கள் ஏதாவது செய்ய போனால் இவர் ஆந்திராவிலிருந்தே தங்களது திட்டங்களை இவர் செயல்படுத்துவது. குறிப்பாக ஆந்திராவில் இருந்து கொண்டே தங்களுடைய சுல்லான் குற்றவாளிகளை வைத்து இந்த குற்ற சம்பவங்களை சென்னையில் அரங்கேற்றுவது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு பணம் சப்ளை செய்வது, ஆயுதங்களை சப்ளை செய்வது, இவர் மீது ஏற்கனவே ஆயுதங்களை பதுக்கி வைத்தல் உள்ளிட்ட வழக்குகள் கூட நிலுவையில் இருக்கிறது. ஆயுத தடுப்பு சட்டத்தின் மேல் இவர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் 5 முறை குண்டர் சட்டத்திலும் இவர் அடைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கிறார். இந்த நிலையில்தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்புடையதாக பார்க்கக்கூடிய சிசிங் ராஜா தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 2வது ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றிருப்பதை பார்க்க முடிகிறது. முதலாவதாக ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பவம் அரங்கேறி 10வது நாளிலேயே ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றது. குறிப்பாக அதில் திருவெங்கடம் அப்படின்னு சொல்றவர் என்கவுண்டர் செய்யப்பட்டார். அவர் ஆம்ஸ்ட்ராங்கை அடையாளம் காட்டியது, ஆம்ஸ்ட்ராங் இருக்கும் இடத்தை வேவு பார்த்தது உள்ளிட்ட பணிகளை செய்து இந்த கொலை குற்றவாளிகளுக்கு இந்த ஸ்கெட்ச் போட்டு, அதாவது அந்த ஏரியாவை எந்த பகுதியாக வந்தால் எந்த வழியாக செல்லலாம், எந்த பாதிப்பும் இல்லாமல் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த நபராக பார்க்கக்கூடியவர் தான் இந்த திருவெங்கடம். அந்த திருவெங்கடத்தை வட சென்னையில் வைத்து சென்னை போலீசார் என்கவுண்டர் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இந்த வழக்கில் முக்கிய தலைமறைவு குற்றவாளியாக பார்க்கப்பட்ட இந்த சிசிங் ராஜா தற்போது இந்த தென் சென்னை பகுதியில் வைத்து தற்போது போலீசார் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். சென்னை போலீசார் சென்னையில் முக்கியமாக பார்க்கக்கூடிய வட சென்னையில் ஏற்கனவே இந்த ஒரு
2 மாதங்களில் பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது என்கவுண்டர். குறிப்பாக புதிதாக ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு புதிதாக சென்னை மாநகர காவல் ஆணையராக பொறுப்பேற்ற அருண் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது சொல்லியிருந்தது என்னன்னா, இந்த கொலை சம்பவத்துக்கு பிறகு ரவுடிகளுக்கு புரியும் வகையில் எங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கும் என்று சொல்லியிருந்தார். அப்போதே அனைவரும் எழுப்பியிருந்தார்கள் கேள்வியை, புரியும் வகையில் என்றால் என்கவுண்டர்கள் வந்து அதிகரிக்குமா என்று அப்போதே கேள்வி எழுப்பியிருந்தார்கள். அதன் வகையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்திலிருந்து தற்போது வரை பார்த்தீங்கன்னா ஒரு 3வது என்கவுண்டர் சென்னையில் நடந்திருக்கிறது. தற்போது ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து 2வது என்கவுண்டர். இதற்கு முன்பதாக பாலாஜி என்பவர், பிரபல ரவுடி பாலாஜி என்பவர் என்கவுண்டரில் சுடப்பட்டார். தற்போது திருவெங்கடம் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் இடத்தை காட்டி கொடுத்த இடத்தை ஆம்ஸ்ட்ராங் எப்போது வருவார் எப்போது செல்வார் என்று காட்டி கொடுத்த நபராக பார்க்கக்கூடிய திருவெங்கடம் ஏற்கனவே சுட்டு கொலை செய்யப்பட்ட என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது இந்த வழக்கில் முக்கிய தலைமறைவு குற்றவாளியாக போலீசார் நீண்ட நாட்களாக தேடி வந்த இந்த சிசிங் ராஜா தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். இவர் மீது 33 வழக்குகள் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 5 ஆட்கடத்தல் வழக்குகள் இருக்கிறது. எப்போதுமே இவருடைய டெக்னிக் வந்து இந்த சென்னையில் ஒரு சம்பவத்தை அரங்கேற்றுதுன்னா ஆந்திராவிலிருந்து கொண்டே ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பது. ஏன்னா கடந்த 2022ஆம் ஆண்டு இவர் மீது ஒரு வழக்கில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று சொல்லப்பட்ட நிலையில் அன்றிலிருந்தே இவர் வந்து தலைமறைவாக இருந்து வருகிறார். அந்த நிலையில் தேடப்படும் ஒரு குற்றவாளியாகவே போலீசார் இவரை வந்து புகைப்படத்தெல்லாம் ஒட்டி ஒரு போஸ்டர்கள்லாம் அடித்து ஒட்டப்பட்டிருந்தது. ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அந்த நிலையில் போலீசாரால் மிக நீண்ட காலமாக தேடப்பட்ட வந்து நபர் தலைமறைவாக இருந்த குற்றவாளி. அதாவது அது மட்டும் இல்லாமல் சென்னையில் முக்கிய இடங்களில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிகளுக்கு ஒரு தலைமறைவாக இருந்து கொண்டு ரவுடிகளை இயக்குவது, அவர்களுக்கு ஆயுதங்களை சப்ளை செய்வது போன்ற வேலைகள் எல்லாம் மறைமுகமாக திரைமறைவில் இருந்து செயல்படுத்தி வந்த இந்த சிசிங் ராஜா இது தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நேற்று இவர் ஆந்திராவில் வைத்து கைது செய்யப்பட்டார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இவர் வந்து திங்ஸ் வாங்க போகிறாரு. அப்போது அந்த பகுதியில் வைத்து தமிழக சிறப்பு படையினர் வந்து அவரை வந்து தனிப்படை போலீஸார் வந்து சுற்றி வளைக்கிறாங்க. அங்கே வைத்தே அவரை மடக்கி பிடிச்சு அழைச்சிட்டு வரும்போது தற்போது இந்த ஆயுதங்கள் பதுக்கி வைக்கின்ற இடங்களை காட்டும் போது தான் இந்த என்கவுண்டர் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவரது மனைவி, 2வது மனைவி வந்து இது வந்து திட்டமிட்ட என்கவுண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நேற்றே அவர் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. என்னுடைய கணவரை வந்து காணவில்லை, தமிழக போலீஸார் வந்து இது மாதிரி கைது செய்து போயிட்டுருக்கிறாங்க, அதனால் என்கவுண்டர் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த நிலையில் இன்று அதிகாலை தற்போது அவர் என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது 43 வயதுக்கு மேலாகக்கூடிய இந்த சிசிங் ராஜாவின் உடல் வந்து தற்போது ராயப்பேட்டை ஜிஹெச் மருத்துவமனையில் தற்போது அவரது உடலானது வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிரேத பரிசோதனைக்கு பிறகு விசாரணையானது தொடங்க இருக்கும். அது மட்டுமல்லாமல் வேளச்சேரி இன்ஸ்பெக்டர் விமல் தலைமையிலான குழுவினர் தான் இவரை வந்து இந்த பகுதிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் மீது பல்வேறு வழக்குகள் இருக்கு. ஏற்கனவே இவர் வந்து தேடப்பட்டு வரும் குற்றவாளியாக இருக்கிறதுனால வேளச்சேரி போலீசார் வந்து இவரை வந்து விசாரணைக்கு அழைச்சிட்டு வந்தபோது தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அந்த தூரத்தில் நம்ம ஒளிப்பதிவாளர் விக்னேஷ் காட்டுறாரு, பார்க்கலாம். அந்த வாகனத்தின் தான் துப்பாக்கியால் சுட்டதாகவும் அந்த துப்பாக்கியால் சுட்டதுனால தான் போலீசார் வந்து இவரை என்கவுண்டர் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் இந்த பகுதிக்கு வந்து துணை ஆணையர்கள் தலைமையிலான குழுவினர் வந்து விசாரணை செய்ய இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு என்கவுண்டர் சம்பவம் நடந்தால் அந்த என்கவுண்டர் தொடர்பாக ஒரு வழக்கு பதிவு செய்து அது தொடர்பாகவும் விசாரணையானது நடைபெறும். அது தொடர்பான விசாரணைக்காகவும் தற்போது போலீசார் வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். இந்த என்கவுண்டர் நடந்த பகுதியில் தற்போது சுற்றி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு போலீசார் பாதுகாப்பும் தற்போது இந்த பகுதியில் இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக என்கவுண்டர் சட்ட பகுதியில் தடயவியல் சோதனையும் நடத்த வேண்டும் என்பதன் காரணமாக யாரும் தடயவியல் நிபுணர்கள் வருவதற்கு முன்பாக யாரும் அந்த பகுதிக்கு செல்லக்கூடாது என்பதற்காக இந்த தடைகள் போடப்பட்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விக்னேஷுடன் செய்தியாளர் ரகுவரன்.